السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده بعد. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான உறவுகளே, நாம் அகீதா சம்பந்தமான பாடங்களை தொடர்படியாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் நாம் தொடர்ச்சியாக வலா இலாஹா கைருஹு என்ற அந்த தலைப்பின் கீழ் நாம் ஒரு சில விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் நாம் முதலாவது விஷயமாக ஷிர்க் ஷைத்தானிடம் இருந்துதான் உண்டாகிறது என்பதை பார்த்துவிட்டு, இரண்டாவதாக இமாம் அவர்கள் பதிவு செய்யும் பொழுது ஷிர்க் ஒரு மாபெரும் வழிகேடு என்பதை பதிவு செய்கிறார்கள். அவர்கள் அல்லாஹுடைய ஒரு வாசகத்தை மேற்கோள் காட்டும் பொழுது அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் 4வது அத்தியாயத்தினுடைய 116வது வசனத்திலே அல்லாஹ் பதிவு செய்கிறான், வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ضل ضلالا بعيدا. எவன் அல்லாஹுக்கு இணை வைத்தானோ அவன் நிச்சயமாக வெகு தூரமான வழிகேட்டில்தான் சென்று விட்டான் என்பதாக அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹு தஆலா இங்கு வெறுமனே வழிகேடு என்று கூறாமல் மிகவும் தூரமான வழிகேடு என்று அல்லாஹ் இங்கு கூறியிருக்கிறான். ஆம், இந்த வழிகேட்டில் நுழைந்தவர்கள் சொர்க்கத்தை விட்டும் வெகு தூரமாகிவிட்டார்கள். ஷிர்க் செய்பவன் தவறான வழியில் வெகு தூரம் சென்று தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டான். இம்மையிலும் மறுமையிலும் அவன் நஷ்டமடைந்து ஈருலக நன்மைகளையும் இழந்து விட்டான் என்பதாக இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். உண்மைதான். ஆக யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்களோ, அல்லாஹ்வுக்கு இணையை அவர்கள் கற்பித்து விட்டார்களோ, அவர்கள் பாரதூரமான ஒரு வழிகேட்டில் தான் இருக்கிறார்கள். அந்த வழிகேடு எப்படிப்பட்ட வழிகேடு? அவர்களை இந்த உலகத்திலும் அவர்களை பாரதூரமாக வெகு தூரமாக ஆக்கிவிடும். நாளை மறுமையிலும் சொர்க்கத்தை விட்டு அவர்களை வெகு தூரமாக ஆக்கிவிடும். நாளை அல்லாஹ் விட்டும் அது வெகு தூரமாக ஆக்கிவிடும். நமது நபி அவர்களை விட்டும் வெகு தூரமாக ஆக்கிவிடும். அவனுடைய நன்மைகளை விட்டும் வெகு தூரமாக ஆக்கிவிடும். கடைசியில் அவன் ஒரு நஷ்டம் அடைந்த, இழிவடைந்த, நாளை மறுமையில் இழிவடைந்த நஷ்டமடைந்த ஒரு மனிதனாக நாளை மறுமையிலே நரகத்திற்குள் நுழையக்கூடிய ஒரு துர்பாக்கியசாலியாக அவன் ஆகிவிடுகிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, நம்மை படைத்த இறைவனுக்கு இணை வைப்பது என்பது அது மாபெரும் வழிகேடு என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லும் பொழுதுமே கூட வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ضل ضلالا بعيدا என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். அங்கே அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் சொல்லும் பொழுது அவர்கள் வழிகேட்டில் சென்று விட்டான் என்று சொல்லாமல் கூடுதலாக தூரமான பஈதா, ரொம்ப பாரதூரமான ஒரு வழிகேடு என்று அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் சொல்வதோடு அதற்கு முன்னால் அல்லாஹ் ஒரு வாசகத்தை பதிவு செய்கிறான். அழுத்தம் திருத்தமாக நாம் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி ஃபகத் ضل ضلالا, திட்டமாக நிச்சயமாக அவன் வெகு தூரமான ஒரு வழிகேட்டில் தான் அவன் சென்று விட்டான் என்று அல்லாஹ் இங்கு அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால், நாம் இந்த வாசகத்தை நாம் சிந்தனை செய்து நாம் படிப்பினை பெற வேண்டும். ஏன், இந்த வாசகம் சாதாரண நபர்களுடைய வார்த்தை அல்ல. அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாசகத்திற்கும் ஆழமான அதுக்கு கருத்துகள், ஆழமான விஷயங்கள் உண்டு. ஆக அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் ضل ضلالا بعيدا என்று கூறாமல் ஃபகத் ضل, திட்டமாக நிச்சயமாக என்று அழுத்தி அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், இந்த ஷிர்க்குனுடைய வீரியத்தை நாம் விளங்க வேண்டும். இது மிக பெரும் வழிகேடு. இந்த வழிகேடு நாளை மறுமையில் நம்மை ஒட்டுமொத்தமாக ஒன்றும் இல்லாமல் நம்முடைய எல்லா விதமான இன்பங்களையும் அழித்து ஒழித்து நரகத்திற்கு நுழைத்து விடும். இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்கு ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக நாளை மறுமையிலும் நிரந்தரமான அந்த வாழ்க்கையில், மரணமே இல்லாத வாழ்க்கையில் நிரந்தரமாக நரகத்திலே, நரக படுகொலிலே நாம் சென்று வேதனைகளை அனுபவிக்க வேண்டிய ஒரு துர்பாக்கியசாலியாக நாம் ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
தொடர்ந்து இணைந்திருங்கள். இது சம்பந்தமான செய்திகளை அடுத்தடுத்த பாடங்களில் தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.